ஒரு சின்ன பழைய கால்குலேஷன். நம்ம வந்து போனஸ் ஸ்டாக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து பத்தஞ்சலி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுது. ஓகே, பத்தஞ்சலி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுது. ரெஜ்ஜீஸும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுது. இன்னும் காட்ஃப்ரே ஃபிளிக் மட்டும் தான் பெண்டிங்கு. அந்த டேட் ஒன்றும் பர்ஃபெக்டாக கிளியராக இல்லை. காட்ஃப்ரே ஃபிளிக்ஸ் 26/9, ரெஜ்ஜீஸ் வந்து 12/9. ஸோ பத்தஞ்சலி பார்த்தா ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலான்றது நம்ம அடுத்த வாரம் வீடியோ போடும்போது பேசுகிறோம். அடுத்த வார வீடியோ நம்ம போனஸ் ப்ளஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் ரெண்டும் பேச போகிறோம். நம்ம போனஸ் ப்ளஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ். போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் இதெல்லாம் கார்பரேட் ஆக்ஷன். இந்த கார்பரேட் ஆக்ஷனில் வந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு வெளியே தெரியும். அந்த கார்பரேட் ஆக்ஷன் வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் கம்பெனியை வந்து இப்போ நவரத்னா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பிஎம்எல் இன்னைக்கு 8% அப்பு. நேற்று தூங்கி இருந்தது, இன்னைக்கு 8% அப்பு. ஸோ கார்பரேட் ஆக்ஷனில் வந்து கம்பெனிக்கு என்ன ட்ரிகர்னு நம்ம பார்க்கணும். சம்டைம்ஸ் ட்ரிகர் வேஸ்ட்டாக இருக்கும், டம்மியாக இருக்கும் ட்ரிகர். அந்த ட்ரிகர்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த ட்ரிகர் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்கா, எந்த ஒரு கார்பரேட் ஆக்ஷன் பண்ணும்போதும் அந்த கம்பெனி சாலிட் கம்பெனியாக இருந்தாக்கா கம்பெனி மேலே போகிற வாய்ப்புகள் அதிகம்.